வணக்கம் 11th மக்களே. 11th பயோபாட்னிக்கான இம்பார்ட்டண்ட்டான 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் கொஸ்டின் வீடியோ தான் நம்ம இருக்கோம். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஸோ அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்காக வந்துட்டுருக்கு. ஸோ அதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவைப்படும். ஓகேங்களா? கடைசியில் எக்ஸாம் ஃபுல்லாக இந்த ஓவரால் இந்த 1 மந்த் ஃபுல்லாகவே உங்களுக்கு தேவைப்படும். ஓகேங்களா? சொன்னா பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுவும் இல்லாமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களும் படிப்பாங்க. ஓகேங்களா? சொன்னா பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்களுக்கு சப்போர்ட்டும் கிடைக்கும். ஓகேங்களா? சொன்னா பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் உங்களுக்கு அடுத்தடுத்து என்னென்ன கொஷின்ஸ் வேணும், என்னென்ன இது வேணும்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் வீடியோஸ் போகிறோம். ஓகேங்களா? வாங்க வீடியோவில் போகலாம். ஃபஸ்ட்டு வந்து 2 மார்க் கொஷின்ஸ். 2 மார்க் கொஷின் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு பயோபாட்னியில் இருக்கிறது ரொம்ப காண்டான ஒரு விஷயம் பாட்னி படிக்கிறது. ஓகேங்களா? பயோ சொல்லிச்சோட ஈஸியாக படிச்சிருவாங்க சில பேர். பாட்னி படிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ரொம்ப கடுப்பாகவும் இருக்கும். ஸோ என்ன பண்ணுங்கள், பயோபாட்னிக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தான். இந்த கொஷின்ஸில் வந்து மோராலஸ் நிறைய கொஷின்ஸ் 45 கொஷின்ஸ் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு கேட்டுருவாங்க. 45 மார்க்ஸ் வந்து நீங்கள் என்ன பண்ணால் கெயின் பண்ணலாம். ஓகேங்களா? அதுலேருந்து ஸோ என்ன பண்ணுங்கள், இந்த கொஷின்ஸை படிங்க. நீங்கள் ஆல்ரெடி இல்லை எல்லாத்தையும் படித்து வச்சிருக்கேன்னு சொல்லிட்டுனா இதில் வந்து செக் பண்ணிக்கோங்க. லிஸ்ட்டில் வந்து இந்த கொஷின்ஸ் எல்லாமே இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அப்படி எல்லாமே இருந்துச்சுன்னா ஓகே. இல்லாத கொஷின்ஸ்லாம் பண்ணுங்கள், படிச்சிருங்க. அப்படி இருந்துச்சுன்னா நம்ம நெக்ஸ்ட் செட் ஆஃப் பேஸில் போடுவோம். அதில் போய் பார்த்து மற்ற கொஷின்ஸ்லாம் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட் நம்ம வீடியோவில் போயிடும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து இதில் வந்து லெசன் வைஸாக இல்லை, ஆனால் ஓவரால் கொஷின்ஸாக இருக்குது. நான் லெசன்ஸ்லாம் சொல்கிறேன், எந்த லெசன்ஸ் தான் இருக்குது அதிகமாக கேட்கக்கூடிய லெசன்ஸும் சொல்கிறேன். எந்த லெசன்ஸ் 2 மார்க் கேட்பாங்க, 3 மார்க்ஸ் கேட்பாங்கன்னு சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ அதில் கொஸ்டின்ஸ் அந்த லெசன்ஸ்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுலேருந்து கொஸ்டின்ஸ் நிறைய கேட்க வாய்ப்பு. ஸோ அதெல்லாம் அதுவும் படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஃபஸ்ட்டு வந்து பிளாஸ்மிட். ஓகேங்களா? டிஃபைன் பிளாஸ்மிட். ஃபஸ்ட் கொஸ்டின் வந்து பிளாஸ்மிட்னா என்னதுன்னா அது வந்து ஒரு ஜெனடிக் மெட்டீரியல். எதோட ஜெனடிக் மெட்டீரியல் உங்களுக்கு தெரியுமா? ஓகேங்களா? பாக்டீரியாவோட ஜெனடிக் மெட்டீரியல். ஓகேங்களா? ஸோ அதான் கேட்டிருக்காங்க. பிளாஸ்மிட்னா என்னது? ஓகேங்களா? ஜெனடிக் மெட்டீரியல் வேறு, ஆனால் பிளாஸ்மிட்னா என்னன்னு கேட்குறேன். அதோட ஃபங்க்ஷன்ஸாக இருக்கலாம், மேபி எது வேணா இருக்கலாம். ஸோ என்ன பண்ணுங்கள், அதை தாண்டி இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன். 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் எப்படி எழுதணும் அப்படின்னா நீங்கள் வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி எழுதுங்க. ஓகேங்களா? பாயிண்ட் அவுட் பண்ணி எழுதுறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ஈஸியாகவும் இருக்கும். ஸோ என்ன பண்ணுங்கள், பாயிண்ட் அவுட் பண்ணி எழுதுங்க. ஓகேங்களா? பாயிண்ட் அவுட் பண்ணி எழுதினா தான் நீங்கள் பேராஃபாக எழுதும்போது பாயிண்ட் அவுட் பண்ணி எழுதுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அதனால பாயிண்ட் அவுட் பண்ணி எழுதும்போது உங்களுக்கு வந்து நீங்கள் கண்டென்ட் அவங்க வச்சிருப்பாங்க. ஓகேங்களா? ஒரு இதில் புக்கில் வந்து ஆன்சர் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த கண்டென்ட் இருந்தால் அவங்க என்ன பண்ணால் மார்க் போட்டுருவாங்க. நீங்கள் பேராஃபாக எழுதும்போது அவங்க தேடக்கூடிய கீவேர்ட்ஸ், முக்கியமாக கீவேர்ட்ஸ் இல்லைன்னா அவங்க தேடிட்டு இருக்கும்போது மோரல்லஸ் அந்த இது பண்ண தேடுறதுக்கு ரொம்ப இது பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ என்ன பண்ணுவாங்க, அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நீங்கள் பாயிண்ட் அவுட் பண்ணி எழுதுறீங்கன்னா அந்த கீவேர்டு அதில் இருக்கும்போது இருக்க பட்சத்தில் என்ன பண்ணுவோம், டிக் பண்ணி மார்க் போட்டு போயிடும். ஸோ என்ன பண்ணுங்கள், எப்பயுமே பாயிண்ட் அவுட் பண்ணி எழுதுங்க. அது ரொம்ப நல்லது. ஓகேங்களா? உங்களுக்கும் இல்லை, 11th பசங்களுக்கும் அதே தான், 12th பசங்களுக்கும் அதே தான். ஓகேங்களா? நீங்கள் மட்டும் அப்படி இல்லை, எல்லாரும் இப்படி எழுதிங்கன்னா கொஞ்சம் மார்க்ஸ் வரது கொஞ்சம் இதுவாக இருக்கும். ஓகேங்களா? ஈஸி மார்க்ஸ் அடையிறது கொஞ்சம் இதுவாக இருக்கும். ஓகேங்களா? செகண்ட் கொஸ்டின் வந்து லிஸ்ட் அவுட் த அனிமல் வைரல் டிசீஸோட என்னென்ன வைரல் டிசீஸ்லாம் சொல்லிட்டு கேட்குறாங்க. ஓகேங்களா? அப்புறம் வாட் இஸ் சைக்காலஜி, நெக்ஸ்ட் வந்து வாட் இஸ் மைசீலியம் கேட்டிருக்காங்க. அப்புறம் நெக்ஸ்ட் வந்து ப்ரோதாலஸ். ஓகேங்களா? இதில் வந்து கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ்லாம் ரொம்ப பெருசாக கிரியேட்டிவாக இருக்காது. ஓகேங்களா? அந்த ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி இதெல்லாம் முன்னாடி வாட் இஸ் டிஃபைன் இவ்வளோ தான் கேட்பாங்க. ஓகேங்களா? அந்தளவுக்கு பெருசாலாம் கேட்க மாட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து டிஃபரன்ஷியேட் ஓடியோஸ்போர்ஸ் அண்ட் கிளைமேட்டோஸ்போர்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து ஒய் டு ஃபார்மல் பிளான்ட் ரெகுமெண்ட்ஸ் கார்பஸ் இன் கிராப் ரொட்டேஷன் மிக்ஸ்ட் கிராப்பிங். ஓகேங்களா? 7th கொஸ்டின். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து 8th கொஸ்டின் வந்து ரைட் டவுன் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் மைக்காலஜியா. ஓகே, இந்த மைக்காலஜியா வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் லெசன் இருக்க கொஸ்டின். ஸோ என்ன பண்ணுங்க, ஃபுல்லாக படிச்சிருக்காங்க. மைக்காலஜியான்ற கொஸ்டின்ஸ் வந்து மோரலஸ் 3 மார்க்ஸ் நிறைய கேட்க வாய்ப்பு இருக்குது. இந்த 2 மார்க்லேயும் நான் கொடுத்துருக்கேன். ஸோ அதில் இருக்க பாயிண்ட்ஸ்லாம் ஃபுல்லாக படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த லிச்சன்ஸ்னு கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ அதை ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. அப்புறம் இந்த ஸ்டெப்ஸ் கிராம் ஸ்ட்ரெயினிங் ப்ராசஸ் அதெல்லாம் நிறைய இருக்கும். ஸோ அதெல்லாம் ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட் லெசன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் லெசன். ஏன்னா அதுலேருந்து நிறைய 2 மார்க்ஸ் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ என்ன பண்ணுங்கள், இந்த ஃபஸ்ட் லெசனை வந்து ஃபுல்லாக படிச்சிருக்கேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து வாட் இஸ் பிளெக்டோஸ்டில், இந்த ஸ்டீல்ன்ற வார்த்தை எங்கெங்கெல்லாம் இருக்கும் கண்டிப்பாக படிச்சிருக்கேன். யூ ஸ்டீல், பிளெக்டோஸ்டில்ன்ற மாதிரிலாம் இருக்கும், நிறைய வார்த்தைலாம் இருக்கும். ஸோ என்ன பண்ணுங்கள், அது வந்து மறக்காமல் எல்லா இடத்துலையும் படிச்சிருக்கோம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து டிஃபைன் ஃபில்லோக்ளோடோட இது. ஓகேங்களா? ஃபில்லோக்ளோட்னா அந்த இது லீஃப் ஷேப்பில் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதுதான் கேட்குறாங்க. ஃபில்லோக்ளோட்னா கேட்குறேன். நெக்ஸ்ட் வந்து வாட்டாக பாலிகாமஸ் ஃப்ளவர்ஸ்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து டிஃபைன் கேரியோடாக்சானமி டாக்ஸானமி லெசன் இருக்க கொஸ்டின் இது. ஸோ கேரியோடாக்சானமி என்னன்னு படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து ட்ரா த ஃப்ளோரல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் அக்ஸோரியா கொக்சைன் அண்டு ரைட் இஸ் ஃப்ளோரல் ஃபார்முலா. ஃப்ளோரல்னா என்னன்னா ஃப்ளவர்ஸ். ஓகேங்களா? அந்த ஃப்ளோரல் நீங்கள் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க, தெரிஞ்சிருக்கும் ஆல்ரெடி, நீங்கள் படிச்சிருப்பீங்க இந்த கொஸ்டினை. என்னெல்லாம் சொல்கிறேன், ஃப்ளோரல்னு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. இது வந்து ஃப்ளோரல்லாம் என்ன மென்ஷன் பண்ணோம்னா ஃப்ளவர். ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் நான் சொல்லிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ரைட் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் செல் மெம்பரனோட ஃபங்க்ஷன்ஸ் கேட்டிருக்காங்கப்பா. ஓகேங்களா? அதுதான் இது. நெக்ஸ்ட் வந்து வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் ரெஸ்பிரேஷன் இன் பாக்டீரியாவில் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ரெஸ்பிரேஷன் இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அப்புறம் எக்ஸ்பிளைன் ஒன் ஆஃப் தேம். ஓகேங்களா? ரெஸ்பிரேஷன் என்னது, நம்ம வந்து
மூச்சு விடுறது ஓகேங்களா. ஸோ அதில் வந்து பாக்டீரியாவில் என்ன ரெஸ்பிரேஷன்ஸ் இருக்குன்னு சொல்லியிருப்பேன். அதில் தான் ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்றது தான் இந்த கொஸ்டின் ஓகேங்களா. இதில் இருக்கிற கொஸ்டின்ஸ் எல்லாம் ஓவராலாக இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். இந்த கொஸ்டின்ஸ்லாம் ஃபுல்லாக படிச்சிடணும். ஸோ அதுக்காக தான் இது ஒரு வீடியோவாக மேக் பண்ணி உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம். ஷார்ட்ஸில் போடாமல் வீடியோவாக மேக் பண்ணுறது காரணம் என்னதுன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். ஷார்ட்ஸில் வர கொஸ்டின்ஸ்லாம் வேறு, அது ரொம்ப ரொம்ப லாஸ்ட் மினிட் கொஸ்டின்ஸாக இருந்தாலும் ரொம்ப கம்மியான கொஸ்டின்ஸ் தான் இருக்கும் ஓகேங்களா. சாப்டர் வைஸ் கொஸ்டின்ஸ்லாம் எப்படி வேணா இருக்கலாம். ஸோ அந்த கொஸ்டின்ஸ்லாம் என்ன பண்ணுங்கள், ஸ்லோ லேர்னர்ஸ் அந்த மாதிரி படிங்க. இந்த கொஸ்டின்ஸ்லாம் வந்து பாருங்கள், டாப்பர்ஸ் வந்து இந்த கொஸ்டின்ஸ் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இதை தாண்டி நிறைய நீங்கள் படிக்கணும், புக்கில் தான் படிக்கணும். இதை தாண்டி இந்த கொஸ்டின்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து லிஸ்ட் த பிரைமரி ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் லீஃபோட பிரைமரி ஃபங்க்ஷன் கேட்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து a series of events leading to the formation of new cell is known as cell cycle. செல் சைக்கிள் தான் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து டயக்ராமேட்டிக் வியூ ஆஃப் செல் சைக்கிள், செல் சைக்கிளோட டயக்ராமேட்டிக் வியூ கேட்டிருக்காங்க ஓகேங்களா. ஸோ என்ன பண்ணுங்க, இந்த கொஸ்டின் ஃபுல்லாக படிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ரைட் டவுன் த டிஃபரன்ஸ் பிட்வீன் கிளாசிக்கல் அண்ட் மாடர்ன் டாக்ஸானமி. டாக்ஸானமி லெசனு கிளாசிக்கல் டாக்ஸானமினா மாடர்ன் டாக்ஸானமினா என்ன, அதை கண்டுபிடிச்சது ஃபாதர் ஆஃப் டாக்ஸானமின்னு ஒரு கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக ஒன் வேர்டில் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ என்ன பண்ணுங்க, அந்த கொஸ்டின்ஸ் வந்து ஃபுல்லாக படிச்சுங்க ஓகேங்களா. கொஸ்டின்ஸ்லாம் அந்த டாபிக் ஃபுல்லாக ரீட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த கொஸ்டின்ஸ்லேருந்து கண்டிப்பாக ஒன் வேர்ட்ஸ் கேட்க வாய்ப்பு இருக்கு ஓகே. ஸோ படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ரைட் த டிஃபரன்ஸ், சாரி அது நெக்ஸ்ட் வந்து சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் பிளாஸ்மோலிசிஸ் ஓகேங்களா. இன்னொரு விஷயம், சிக்னிஃபிகன்ஸ்ன்ற ஒரு வார்த்தையை எங்கே பார்த்தாலும் படிச்சிடணும் ஓகேங்களா. அதுக்கு தனியாக ஒரு வீடியோ இருக்குது, என்னென்ன டிஃப்ரென்ஸ் படிக்கணும், என்ன சிக்னிஃபிகன்ஸ் படிக்கணும் அப்படின்ற வீடியோஸ் அதெல்லாம் தனியாக இருக்குது. ஸோ அதுவும் உங்களுக்கு அப்லோட் பண்ணுற மாதிரியே இருக்கும். உங்களுக்கு அது வேணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நாங்கள் அதை அப்லோட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும் ஓகேங்களா. சொன்னால் பண்ணுங்கள், இந்த சிக்னிஃபிகன்ஸ்ன்ற வார்த்தை எங்கெல்லாம் பார்க்குறீங்களோ அங்கெல்லாம் அதை படிச்சிடணும் ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து அடுத்த கொஸ்டின், அடுத்த செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் என்னது, வாட் இஸ் பிளாஸ்டிசிட்டி. பிளாஸ்டிசிட்டி தான் கேட்டிருக்காங்க. ஸோ அதை வந்து ஃபுல்லாக படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ட்ரா த டயக்ராம் ஆஃப் லேமெல்லார் கோலன்கைமஸ் அண்ட் லேபிள் த பார்ட்ஸ் ஓகேங்களா. அதோட லேபிள் பார்ட்ஸோட லேபிள் கேட்டாங்க, லேபிள் த பார்ட்ஸ் கேட்டாங்க ஓகே. சரி நெக்ஸ்ட் வந்து டிஃபரன்ஸ் பிட்வீன் ஃபைனஸ் அண்ட் மோரஸ் வுட் ஓகேங்களா. ஃபைனஸோட மோரஸ் வுட்டோட டிஃபரன்ஸ் கேட்டாங்க ஓகேங்களா. இந்த டிஃபரன்ஸ்ன்ற கொஸ்டின்ஸ்லாம் தான் சொன்னேன். இப்போ நான் டிஃபரன்ஸ்லாம் எந்த டிஃபரன்ஸ் படிக்கணும், எந்த சிக்னிஃபிகன்ஸ் படிக்கணும் அப்படின்றதுலாம் அந்த தாண்டி நிறைய ஒரு வீடியோவும் மேக் பண்ணி வச்சிருக்கோம் ஓகேங்களா. ஒரு ரீலாக மேக் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ அதை நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறோம். வேணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ஒரு இவ்வளோ கமெண்ட் வருதுன்றதை பொறுத்து தான் நான் வந்து கண்டிப்பாக அந்த வீடியோ அப்லோட் பண்ணுவேன் ஓகேங்களா. ஸோ என்ன பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் மறக்காமல். நெக்ஸ்ட் வந்து wood cross section 60 lighter color annual rings and 60 darker color annual rings is present. Calculate the age of plant. அந்த பிளான்டோட ஏஜ் கேட்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, ரைட் த சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் இன்ஹிபிஷன் ஓகேங்களா. சிக்னிஃபிகன்ஸ்ன்ற வார்த்தை நிறைய இடத்துல வரும். ஸோ என்ன பண்ணுங்க, சிக்னிஃபிகன்ஸ்ன்றதை கண்டிப்பாக படிச்சே ஆகணும். அது எங்கெங்கெல்லாம் இருக்கோ படிச்சிருக்கோம். நிறைய 5 மார்க்ஸில் கேட்கலாம், 3 மார்க்ஸ் 2 மார்க்ஸில் கேட்கலாம் ஓகேங்களா. ஸோ என்ன பண்ணுங்க, அது கண்டிப்பாக நீங்கள் படிச்சிடணும். நெக்ஸ்ட் வந்து வாட் இஸ் கியூட்டிகுலர் டிரான்ஸ்பிரேஷன் கேட்டிருக்காங்க. டிரான்ஸ்பிரேஷன் ஒன்றுமே கிடையாது, அந்த ஸ்டொமேட்டோல நீர் வந்து எவாபரேட் ஆகி போகிறது தான் டிரான்ஸ்பிரேஷன் சொல்லுவாங்க. அந்த கியூட்டிகுலர் டிரான்ஸ்பிரேஷன் என்னன்னு சொல்லிட்டு அதில் 3 டைப்ஸ் இருக்குது. ஸோ அதை தான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுல அதில் ஒரு டைப் கேட்டிருக்காங்க ஓகேங்களா. ஸோ அந்த டைப் தான் இது அந்த டைப் வந்து என்னன்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணணும் ஓகே, அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து வாட் இஸ் மீன் பை ஹேரோஃபோனிக்ஸ். ஹேரோஃபோனிக்ஸ்னா நான் கேட்டிருக்காங்க சரிங்களா, அதோட டெஃபினேஷன். Next வந்து find out the floral formula for unisexual female flower with bracket and without a bacteolate tremors with indistinct calyx and corolla with triocular superior ovary ஓகேங்களா. இது வந்து அந்த இந்த லெசன் ஓகேங்களா, அந்த டேட்டா மெட்டல் அந்த மாதிரியான டயக்ராம்ஸ் இருக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த லெசனில் இருக்க கேட்கப்பட்ட கொஸ்டின் ஓகேங்களா. யூனிசெக்சுவல் அந்த ஃப்ளோரல் டயக்ராம் யூனிசெக்சுவல் ஃபீமேல் ஃப்ளோர் கேட்கலாம் ஓகேங்களா. ஸோ அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதுங்க ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து a few hours after taking food a person feels angry ஓகேங்களா. அப்புறம் நேம் தி மெட்டபாலிக் ஆக்டிவிட்டி திஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் திஸ் ஜஸ்டிஃபை யுவர் ஆன்சர் ஓகேங்களா. உங்களுக்கு புரிஞ்சுக்க நம்புறேன். என் ஃபியூ ஹவர்ஸ் ஆஃப்டர் டேக்கிங் ஃபுட் ஒரு கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு ஹியூமன் வந்து ஒரு ஃபுட்டு சாப்பிட்றாங்கன்னா அவன் பர்சன்ஸ் வந்து கண்டிப்பாக ஆங்கிரியாக ஃபீல் பண்ணும் ஓகேங்களா. அந்த மெட்டபாலிக் ஆக்டிவிட்டியை நான் கேட்குறேன் ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து ஃபைப்ரஸ் ரூட்ஸ் ஆர் அட்வான்டேஜியஸ் ரூட்ஸ் ஓகே, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். டேப் ரூட் அந்த பார்த்தீங்கன்னா அந்த லெசன்ஸில் இருக்கிற கொஸ்டின்ஸ் அது அட்வான்டேஜியஸ் ரூட்ஸ்லாம் நான் சொல்லிட்டு கேட்டிருக்கேன். எக்ஸ்பிளைன் இஃப் இட்ஸ் ட்ரூ ஓகேங்களா, அது ட்ரூவான்னு கேட்டிருக்கேன் ஓகேங்களா. ஸோ அதையும் என்ன பண்ணுங்கள் எழுதுங்க. நெக்ஸ்ட் வந்து ஐடென்டிஃபை த கிவன் ஆர்கன் அண்ட் லேபிள் த பார்ட்ஸ் ஓகேங்களா. ஐடென்டிஃபை த கிவன் ஆர்கன் அதாவது கிவ் ஆர்கன் மொட்டையாக கொடுத்து கீழே ஆர்கன் எதுவுமே கொடுக்காம இருந்திருக்கேன்னா இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் கேட்க வாய்ப்பு இருக்கு ஓகேங்களா. ஸோ அதை எந்த மாதிரி ஆர்கன்ஸ் சொல்லிட்டு நான் சொல்கிறேன். அதுவும் நான் சொன்னேன் எந்த மாதிரினா ஸ்ட்ரக்சர்ஸ் படிக்கணும், இந்த மாதிரி ட்ரா பண்ணுறேன், இந்த ட்ராயிங் இதில் இதெல்லாம் படிக்கணும்னு சொல்லிட்டு அதையும் நான் சொல்கிறேன். ஸோ என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டாங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு ஆன்சர் பண்ண ரெடியாக இருக்கும் ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து அடுத்த செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் ரைட் த நேம் ஆஃப் ஸ்பெஷல் டைப்ஸ் ஆஃப் இன்ஃப்ளாரசன்ஸோட ஸ்பெஷல் டைப்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அந்த கொஸ்டின்ஸை ஃபுல்லாக படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ட்ரா ஏ நீட் டயக்ராம் ஆஃப் ரீஜியன்ஸ் ஆஃப் டிப்பிக்கல் ரூட் அண்ட் லேபிள் த பார்ட்ஸ் ஓகேங்களா. டிஃபிகல் ரூட்ஸோட பார்ட்ஸ் கேட்டிருக்காங்க, அதை வந்து வார்த்தைகள் சொல்கிறோம் ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து டிஃபைன் அஸ்டிவேஷன் சொல்லிட்டு கேட்டிருக்காங்க ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து வாட் இஸ் பயோ சிஸ்டமேட்டிக்ஸ்னு உங்களுக்கு தெரியும், அந்த டாக்ஸானமி லெசனில் வரும். ஸோ பயோ சிஸ்டமேட்டிக்ஸ்ன்றது அதையும் ஃபுல்லாக படிச்சுங்க ஓகேங்களா. வாட் இஸ் யூஸ் ஸ்டீல், கிவ் எக்ஸாம்பிள். நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் இது ஸ்டீல்னு வந்து ஃபஸ்ட் நான் பண்ண பார்த்து பிளெக்டோஸ்டீல் ஒரு கொஸ்டின் பார்த்தோம். இதில் இருக்க யூஸ் ஸ்டீல் இருக்காது. ஸ்டீல்ன்ற கொஸ்டின் எங்கே இருக்கோ அதை பார்த்து இந்த அஸ்டிவேஷன் அந்த
அந்த சைடில் வந்து ஒரு இதுவாக கொடுத்துருப்பாங்க, எஸ்டிவேஷன்ன்றது வந்து ஃபுல்லாக இதுவாக கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதில் ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ரைட்டு நோட்ஸ் ஆன் ஹைட்ரோஃபோனிக்ஸ். இப்போ ஃபஸ்ட் நான் பார்த்தோம் ஹேரோஃபோனிக்ஸ் பார்த்தோம், இப்போ ஹைட்ரோஃபோனிக்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அந்த ஃபோனிக்ஸ்ன்ற வார்த்தையும் ஃபுல்லாக பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ரைட் நோட் ஆன் ரேடியல் வாஸ்குலர் பண்டல். ரேடியல் வாஸ்குலர் பண்டலோட ரைட் ஷார்ட் நோட் கேட்டிருக்காங்க. டிஃபைன் செல் சைக்கிள். ஓகேங்களா? இதில் பார்த்தீங்கன்னா நிறைய கொஸ்டின்ஸில் வந்து வாட் இஸ் டிஃபைன்றது வந்து ரிப்பீட்டாக வந்துட்டே இருக்கும். சொன்னால் பண்ணுங்க அந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் என்ன பண்ணுங்கள், ஈஸியாக படிச்சிடலாம். நீங்கள் கிரியேட்டிவ்னு கேட்டாங்கன்னா இந்த மாதிரி தான் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி இந்த யூனிசெக்ஷுவல் அந்த மாதிரி ஒரு 2-3 கொஸ்டின்ஸ் அதெல்லாம் புக் பேக்காக தான் இருக்கும். புக்கில் கிரியேட்டிவாக கேட்கணும்னா இந்த மாதிரி டிஃபைன் செல் சைக்கிள், டிஃபைன் பில்லர் லேடர் அந்த மாதிரி தான் கேட்க வாய்ப்பு இருக்கே தவிர ரொம்ப கிரியேட்டிவாக கேட்க வாய்ப்பு இல்லை. ஸோ என்ன பண்ணுங்கள், தைரியமாக நீங்கள் படிக்கலாம், படிச்சுங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து 3 மார்க்ஸ். 3 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸி தான். ரைட் த டிஃபரன்ஸ் பிட்வீன் ஜிம்னோஸ்போம் அண்ட் ஆங்கியோஸ்போம்ஸ். ஜிம்னோஸ்போம் அண்ட் ஆங்கியோஸ்போம்ஸோட டிஃபரன்ஸ் கேட்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து லிஸ்ட் ஆஃப் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் ரூட். அதோட ரூட்டோட கேரக்டரிஸ்டிக் ஃபியூச்சர்ஸ். நெக்ஸ்ட் வந்து வாட் ஆர் த கேரக்டரிஸ்டிக் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் லீஃப். லீஃபோட கேரக்டரிஸ்டிக் ஃபியூச்சர்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் பண்ண கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து 3 மார்க் ரொம்ப இம்பார்ட்டன்ட். டிஃபரன்ஸும் கேரக்டரிஸ்டிக்ஸும் 3 மார்க் ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம். ஸோ அது வந்து ஃபுல்லாக படிச்சணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பேஸ்ட் ஆன் த க்ரோவிங் பேட்டர்ன் ஹவு இஸ் ரெசிமோஸ் இன்ஃப்ளோரசன்ஸ் கிளாசிஃபைட். இல்லை இது ஒரு கொஸ்டின், இது ஃபுல்லாக பார்த்துங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் டிஃபரன்ஷியேட் அக்ரிகேட் ஃப்ரூட் வித் காம்போசிட் ஃப்ரூட். அப்புறம் ட்ரா த பாப்லோனேசியஸ் குரலில் அன்லேபிளேட் ஸ்பாட்ஸ். ஓகேங்களா? ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். ஸோ இதை ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து ரைட் டவுன் த டிஃபரன்ஸ் பிட்வீன் டாக்ஸானமி அண்ட் சிஸ்டமேட்டிக்ஸ். இப்போ தான் சொன்னேன் டிஃபரன்ஸ் பிட்வீன்றது வந்து 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் நிறைய கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ என்ன பண்ணுங்க, அது ஃபுல்லாக படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? இந்த 3 மார்க்ன்ற விஷயத்தில் வந்து டிஃபரன்ஸ் இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் நிறைய வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? அதுவும் தாண்டி சிக்னிஃபிகன்ஸும் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ சிக்னிஃபிகன்ஸ் அதான் சொன்னல, இந்த சிக்னிஃபிகன்ஸ்ன்ற வார்த்தைங்க பார்த்து நீங்கள் படிச்சுக்கோங்க. அது லா மாதிரி அதுவும் ஒரு இது இம்பார்ட்டன்டான விஷயம். ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில் லாஸ் வரும் தெரியுமா, அந்த மாதிரி சிக்னிஃபிகன்ஸும் ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம். ஸோ அதையும் ஃபுல்லாக படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் நியூக்ளியஸோட ஃபங்க்ஷன்ஸ் கேட்டிருக்காங்க. அடுத்தது ரைட் அபவுட் த சைட்ஸ் ஆஃப் ஃபோட்டோசிந்தசிஸ். ஓகேங்களா? சைட்ஸ் ஆஃப் ஃபோட்டோசிந்தசிஸ், குளோரோஃபிளாஸ்ட். ஃபோட்டோசிந்தசிஸ் எப்படி நடக்குதுன்னு எந்த சைட்ஸில் நடக்குதுன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அது குளோரோஃபிளாஸ்ட்டும் ப்ராக்கெட்டில் போட்டிருக்காங்க. நீ அதை எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஓகேங்களா? முடிஞ்சது இந்த ஃபார்முலா எழுதி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து விச் கேரக்டரிஸ்டிக்ஸ் வேர் கன்சிடர்ட் வைல் பிளேசிங் ஃபங்கை இன் ஏ செப்பரேட் கிங்டம். ஓகேங்களா? அடுத்தது வந்து அடுத்த செட் ஆஃப் கொஸ்டின்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லிருக்காங்கன்னா, ரைட் டவுன் தி டிஃபரன்ஸ் பிட்வீன் டிஃப்யூஸ் போரஸ் வுட் அண்ட் ரிங் போரஸ் வுட். போரஸ்னாது சின்ன ஹோல்ஸ். ஓகேங்களா? அதான் போரஸ்னு சொல்லுவாங்க. இந்த டிஃபரன்ஸ் பிட்வீன் நிறைய கொஸ்டின் கேட்டிருக்காங்க, நல்லா பார்த்துக்கோங்க. டிஃபரன்ஸ் பிட்வீன் 3 மார்க்ஸ் நிறைய கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ டிஃபரன்ஸ் பிட்வீன் எங்கெல்லாம் இருக்கோ எல்லா டிஃபரன்ஸ் பிட்வீன் தெரிஞ்சு படிச்சோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து கிவ் ஒன் எக்ஸாம்பிள் ஆஃப் பிளான்ஸ் வித் மோனோடிஃபிலஸ், டெய்டிஃபிலஸ் அண்ட் பாலிடெல்ஃபஸ் ஸ்டேமன்ஸ் ஃபவுண்ட் ரெஸ்பெக்டிவ்லி. ஓகேங்களா? இது வந்து 12th கொஸ்டின். நெக்ஸ்ட் வந்து 13th கொஸ்டின் கேட்டாங்க. Question given below represent the different stages of nitrogen cycle in plants. ஓகேங்களா? டிஃப்ரெண்ட் ஸ்டேஜ் ஆஃப் நைட்ரஜன் சைக்கிள் இன் பிளான்ஸ் வந்து கீழே ஃபார்முலாவோட கொடுத்துருக்காங்களா, அதை வந்து நீங்கள் படிச்சிக்கணும், ஃபுல்லாக பார்த்துக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து நைட்ரேட்டு, மாலிகுலர் நைட்ரஜன். சரி அது இது கீழே இருக்க கொஸ்டின்ஸ். நெக்ஸ்ட் வந்து இந்த அபோவ் கொஸ்டின்ஸ் ஏபிசி இண்டிகேட் பாக்டீரியா விச் ரெஸ்பான்சிபிள் ரியாக்ஷன் நேம் தேம். ஓகேங்களா? அடுத்தது டிஸ்டிங்யூஷ் பிட்வீன் த அனாட்டமி ஆஃப் டைகாட் ரூட் ஃப்ரம் மோனோகாட் ரூட். ஓகேங்களா? நெக்ஸ்ட் 3 மார்க்கை பொறுத்த வரைக்கும் இன் விச் சீசன் த வெசல்ஸ் ஆஃப் ஆங்கியோஸ்போம்ஸ் ஆர் லார்ஜ் இன் சைஸ். ஓகேங்களா? எந்த சீசனில் அந்த ஆங்கியோஸ்போம்ஸ் ஆஃப் வெசல்ஸ் வந்து ரொம்ப லார்ஜாக இருக்கும், அது ஏன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்பிளைன் பொட்டேட்டோ ஆஸ்மோஸ்கோப். ஓகேங்களா? ஆஸ்மோஸ்கோப் எக்ஸ்பெரிமெண்ட் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து நைட்ரஜன் present in atmosphere in huge amount but higher plant fail to utilize it. Why? அப்புறம் 18th கொஸ்டின் வந்து ட்ரா த டயக்ராம் ஆஃப் டைகாட் லீஃப் அண்ட் லேபிள் த பார்ட்ஸ். டைகாட் லீஃப் அண்ட் அதோட பார்ட்ஸ் லேபிள் பண்ண சொல்கிறேன். நெக்ஸ்ட் வந்து வாட் இஸ் பிளெக்டோஸ்டில். இந்த பிளெக்டோஸ்டில்ன்றத நம்ம 2 மார்க்லேயும் பார்த்தோம். இதில் எப்படி கேட்டிருக்காங்கன்னா, அந்த பிளெக்டோஸ்டில் கிவன் எக்ஸாம்பிளோட கேட்டு அதோட டயக்ராம் மாதிரி சொல்லிட்டுருக்காங்க. ஓகேங்களா? ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிளெக்டோஸ்டில் என்ன கேட்டிருக்காங்க, அது ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்து அதோட டயக்ராம் மாதிரி சொல்லிட்டுருக்காங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி தான் கொஸ்டின்ஸ் நிறைய வரும். ஸோ என்ன பண்ணுங்கள், ஃபுல்லாக படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஸ்டார்ச் இஸ் நாட் எ சிங்கிள் மெட்டீரியல் பட் இஸ் டிகிரேட் ஏ பாலிசாக்கரைட். ஸ்டார்ச்ன்றது வந்து ஒரு சிங்கிள் மெட்டீரியல் கிடையாது, ஆனால் பாலிசாக்கரைட் சொல்கிறாங்க. நம்ம யூஸ் பண்ணுற சுகர் பாலிசாக்கரைட் தான். அதுவும் இந்த கார்போஹைட்ரேட்னு ஒரு விஷயம் தெரியுமா, அந்த நம்ம சாப்பிட்ற அரிசி, அதுவும் பாலிசாக்கரைட் தான். இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்கன்னா ஸ்டார்ச் இஸ் நாட் சிங்கிள் மெட்டீரியல், அது சிங்கிள் மெட்டீரியல் கிடையாது, பட் இஸ் ரிகரேட் ஆஸ் ஏ பாலிசாக்கரைட் சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ரொம்ப இதெல்லாம் இந்த மாதிரி ஒரு கிரியேட்டிவான கொஸ்டின்ஸ்க்கு கண்டிப்பாக கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை வந்து ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் நிறைய பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து அந்த ஸ்டார்ச் கீழே இருக்க கொஸ்டின்ஸ் பாருங்க. ப்ரூவ் த ஸ்டேட்மெண்ட். அந்த ஸ்டேட்மெண்ட்டை ப்ரூவ் பண்ண சொல்லிருக்காங்க. நேம் த பாண்ட் ஃபார்ம்டு பிட்வீன் த மோனோமர்ஸ் ஆஃப் தெம். ஓகேங்களா? அந்த மோனோமர்ஸ் நடுவில் என்ன பாண்ட் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து 21st கொஸ்டின் வந்து டூ யூ அக்ரி வித் த ஸ்டேட்மெண்ட் பிரயோஃபைட்ஸ் நீட் வாட்டர் ஃபார் ஃபெர்டிலைசேஷன். அதாவது பிரயோஃபைட்ஸ் வந்து செகண்ட் லெசன் இது. பிரயோஃபைட்ஸ் வந்து ஃபெர்டிலைசேஷனுக்கு வாட்டரை வந்து அப்படி கேட்கும். இது
நீட் தேவைப்படுமான்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இஃப் எஸ் எக்ஸ்பிளைன், அது ஆமாம் அப்படின்னா நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. வாட் இஸ் பீட்டு, அடுத்தது வந்து ரைட் த சிமிலாரிட்டிஸ் அண்ட் டிஃபரன்ஸ் பிட்வீன் அவினேசியா அண்ட் ட்ராஃபா. அதோட இப்போ தான் சொன்னேன் இந்த டிஃபரன்ஸ் பிட்வீன் கொஸ்டின்ஸ் நிறைய கேட்டிருக்காங்க. ஸோ அதை ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ரைட் த யூசஸ் ஆஃப் எரபரம். ஓகே, இந்த யூசஸ் கொஸ்டின்ஸும் படிச்சுக்கோங்க. நான் அதை சொல்ல மறந்துட்டேன். யூசஸ்லாம் எங்கெங்கெல்லாம் இருக்கும் அந்த யூசஸ் கொஸ்டின்ஸும் ஃபுல்லாக படிச்சுக்கோங்க. அதுலேருந்து நிறைய கொஸ்டின்ஸ் கேட்க வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து ட்ரா த லோ ஃப்ளோரல் டயக்ராம் அண்ட் ரைட் த ஃப்ளோரல் ஃபார்முலா ஆஃப் அல்லியம் சேப்பா. அல்லியம் சேப்பாவோட ஃப்ளோரல் ஃபார்முலாவும் அதோட டயக்ராம் கேட்டிருக்கேன். ஓகே, நான் வந்துக்கிறேன் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ட்ரா அண்ட் லேபிள் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் மைட்டோகாண்ட்ரியா. மைட்டோகாண்ட்ரியோட ஸ்ட்ரக்சர் நிறைய நீங்கள் 10th படிச்சு வந்துருப்பீங்க. மைட்டோகாண்ட்ரியோட ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை ஃபுல்லாக வரைஞ்சிடணும். ஓகேலா. டிஃபரன்ஷியேட் சைக்ளிக் அண்ட் நான் சைக்ளிக் ஃபோட்டோ ஃபாஸ்பரோ லைஷேன். ஓகேலா, இது வந்து இம்பார்ட்டண்டான ஒரு டிஃபரன்ஸு. ஸோ இதை ஃபுல்லாக பார்த்துக்கோ. ஓகேலா. நெக்ஸ்ட் வந்து அடுத்த செட் ஆஃப் கொஸ்டின்ஸை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பிளைன் ஃபோட்டோ ஃபெரிடோசியம். எக்ஸ்பிளைன் ஃபோட்டோ ஃபெரிடோசியம். ஃபோட்டோனா லைட். ஓகேங்களா. ஃபோட்டோ ஃபெரிடோசியம்னு கேட்டுருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஹவு டு மேங்க்ரோவ் ஸ்பீசியஸ் சர்வைவ் இன் சால்ட் வாட்டர். மேங்க்ரோவ் ஸ்பீசியஸ் எப்படி வந்து சால்ட் வாட்டரில் சர்வைவ் ஆகும் சொல்லிட்டு கேட்டுருக்காங்க. ஓகேங்களா. 29th கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் கிவ் அண்ட் ஜென்ரல் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் லிச்சன்ஸ். லிச்சன்ஸ் தான் சொன்னேன் செகண்ட் லெசன். ஃபர்ஸ்ட் லெசன் இந்த லிச்சன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். ஓகேங்களா. எதனால சொல்றேன்னா இந்த கொஸ்டின்ஸ் பேஸ் பண்ணி அதில் பார்த்தீங்கன்னா மைக்காரிசியான்னு ஒரு கொஸ்டின் சொன்னேன் பார்த்தீங்கன்னா அது பக்கத்துலேயே தான் இருக்கும் எல்லாமே. இந்த கிராம்ஸ்டைன் ப்ராசஸ், மைக்காரிசியா, லிச்சன்ஸ் இதெல்லாம் வந்து பக்கத்துலேயே தான் இருக்கும். ஆனால் அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். ஸோ அதை என்ன பண்ணுங்க ஃபுல்லாக படிச்சுங்க. நெக்ஸ்ட் வந்து டிஃபரன்ஸ் பிட்வீன் கிராம் பாசிட்டிவ் அண்ட் கிராம் நெகட்டிவ் பாக்டீரியா. இதுவும் ஃபர்ஸ்ட் லெசன் தான். இதுவும் நான் சொன்னது தான். ஸோ இதையும் படிச்சிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் ரிசார்ட்ஸ் பிரசன்ட் இன் பிரையோஃபைட்ஸ். இது செகண்ட் லெசன் கொஸ்டின். ட்ரா அண்ட் எக்ஸ்பிளைன், அதை எக்ஸ்பிளைன் பண்ணி ட்ரா பண்ண சொல்லிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அதையும் ஃபுல்லாக படிச்சிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து மென்ஷன் டூ கேரக்டர் ஷேர்டு பிட்வீன் ஜிம்னோஸ்போம் அண்ட் ஆங்கியோஸ்போம். ரெண்டு கேரக்டர்ஸ் வந்து என்ன ஷேர் ஆகுது, ஜிம்னோஸ்போம் ஆங்கியோஸ்போம் சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து ரைட் த சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் மியாசிஸ். நான் ஃபர்ஸ்ட் சொல்றது தான், ஆல்ரெடி சொல்லிட்டே வந்ததான். இந்த சிக்னிஃபிகன்ஸ்ன்ற வார்த்தையை பார்த்தா படிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது தான். இந்த சிக்னிஃபிகன்ஸ் எங்கெங்கெல்லாம் இருக்கும் ஸோ அதெல்லாம் ஃபுல்லாக படிச்சிருக்கோம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து 5 மார்க் கொஸ்டின்ஸ். 5 மார்க் கொஸ்டின்ஸ் பொறுத்தவரைக்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுலேயும் நிறைய டிஃபரன்ஸ் வரும், இதுலேயும் வந்து நிறைய கேரக்டரிஸ்டிக்ஸ் வரும். ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் வந்து டிஃபரன்ஸ் பிளான்ட் செல் அண்ட் வித் அனிமல் செல். ஓகேங்களா. பிளான்ட் செல்லையும் அனிமல் செல்லையும் டிஃபரன்ஸ் சொல்லிருக்காங்க. ஓகேங்களா. அதான் இதோட ஆன்சர் கொஸ்டின். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து ரைட் த பொட்டானிக்கல் டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் கிளைட்டோரியா டெர்னேஷியா. இது வந்து அந்த இந்த மூணுமே டேட்டோராமேட்டலாக இருக்கணும், அல்லியம் செப்பாவாக இருக்கட்டும், இந்த மூணுமே நீங்கள் கண்டிப்பாக வரைஞ்சாகணும். அதோட டயக்ராம், ஃப்ளோரல் டயக்ராம் கேட்பாங்க கண்டிப்பாக, அதோட ஃபார்முலா கேட்குற வாய்ப்பு இருக்குது. ஸோ அதெல்லாம் என்ன பண்ணுங்கள் ஃபுல்லாக வரைஞ்சிருங்க. நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்பிளைன் த டைப்ஸ் ஆஃப் பிளாசன்டேஷன். பிளாசன்டேஷன் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், இது வந்து 4th லெசன். ஓகேங்களா. அந்த பிளாசன்டேஷன் இருக்க டைப்ஸ் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு பிளாசன்டேஷன் உங்களை எக்ஸ்பிளைன் பண்ணுறது, அதுக்கப்புறம் டைப்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா. அடுத்தது டிஃபரன்ஸ் பிட்வீன் ரெசிமோஸ் அண்ட் சைமோஸ் இன்ஃப்ளோரசன்ஸ். இந்த இன்ஃப்ளோரசன்ஸ்ன்றது வந்து 3rd லெசன். ஓகேங்களா. இந்த லெசன்ஸில் இருந்த கொஸ்டின்ஸ் நிறைய இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஃபில்லோக்ளோடும் அதுலேருந்து வந்தது தான். அந்த ரெசிமோஸ் சைமோஸ் லெசன்ஸ் அதுலேருந்து வந்த கொஸ்டின்ஸ் தான். அப்புறம் இந்த பிளெக்டோ ஸ்டீல், யூ ஸ்டீல், இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் வந்து அதுலேருந்து அந்த கொஸ்டின்ஸ் தான். சொன்னால் பண்ணுங்க அந்த கொஸ்டின்ஸ்லாம் வந்து ஃபுல்லாக படிச்சே ஆகணும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து டிஃபரன்ஸ் பிட்வீன் ஏரோபிக் அண்ட் அனரோபிக் ரெஸ்பிரேஷன். இது வந்து நீங்கள் 10th படிச்சுட்டே வரது, அது அப்படியே ஃபாலோ ஆகிட்டே வருது பாருங்க. ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் அனரோபிக் ரெஸ்பிரேஷன் சொல்லிட்டு அதுலேருந்து அப்படியே ஃபாலோ ஆகிட்டே வருது பாருங்க. ஸோ என்ன பண்ணுங்க இதையும் படிச்சிருங்க. நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்பிளைன் டைப்ஸ் ஆஃப் சைமோஸ் டைப். ஓகேங்களா. சைமோஸோட டைப்ஸ் கேட்குறாங்க. அதே மாதிரி நான் மேலே கேட்ட டிஃப்ரென்ஸ் அப்படியே கீழே ஒரு எக்ஸ்பிளேஷன் கொஸ்டினாக கேட்டு வச்சிருக்காங்க பாருங்க. மறுபடியும் சொல்கிறேன், இதுக்கு தனியாக ஒரு வீடியோ இருக்குது. என்னென்ன எக்ஸ்பிளேஷன்ஸ் படிக்கணும், என்னென்ன டிஃபரன்சியேஷன் படிக்கணும், என்னென்ன சிக்னிஃபிகன்ஸ் படிக்கணும், என்னென்ன டயக்ராம்ஸ் படிக்கணுன்ற கொஸ்டின்ஸ் இருக்குது. நீங்கள் கமெண்ட் பண்ணால் மட்டும் நான் உங்களுக்கு அந்த இது பண்ணுறேன். எவ்வளோ கமெண்ட் வருதோ அதுக்கேற்ற மாதிரி அந்த வீடியோ அப்லோட் பண்ணுவோம். ஓகேங்களா. சொன்னால் பண்ணுங்கள், மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்பிளைன் ஸ்பெஷல் டைப்ஸ் ஆஃப் இன்ஃப்ளோரசன்ஸ். இந்த இன்ஃப்ளோரசன்ஸ் லெசன் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த 3rd லெசன் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் வந்து எவ்வளோ கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க நீங்களே நல்லா பாருங்க. ஓகேங்களா. ஸோ என்ன பண்ணுங்க, அந்த 3rd லெசனை ஒமிட் பண்ணிடவே கூடாது. நிறைய 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் மூணுமே கேட்டிருக்காங்க அதில். ஸோ என்ன பண்ணுங்க, அந்த லெசனை ஃபுல்லாக படிச்சிருங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து லைசோமோசிஸ் ஆர் நவுன் அஸ் சூசிடியல் பேக்ஸ். எக்ஸ்பிளைன் இட் வித் லேபிள் டயக்ராம். ஓகேங்களா. அந்த டயக்ராம் வரைஞ்சி அந்த சூசிடியல் பேக்ஸ்னா என்னன்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணாலே உங்களுக்கு 5 மார்க் கண்டிப்பாக கொடுத்துரும். ஓகேங்களா. டிஃபைன் வெல்னைசேஷன். அதோட செகண்ட் கொஸ்டின் என்னன்னா ரைட் த சைக்காலஜிக்கல் எஃபெக்ட்ஸ் ஆஃப் சைட்டோகைனன்ஸ். சைட்டோகைனன்ஸோட சைக்காலஜிக்கல் எஃபெக்ட்ஸ்லாம் என்னன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டின்ஸ் நீங்கள் படிச்சிடும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து இன் சைனாரோஸ் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் செப்பிள்ஸ் இஸ் டிஃபரன்ஸ் ஃப்ரம் பேட்டல்ஸ். இந்த விஷயம் நான் சொல்லிக்கிறேன். இப்போ நம்ம பார்த்த எல்லா கொஸ்டின்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா எந்த லெசன்ஸ் வந்து மோராக கேட்டிருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் லெசன், செகண்ட் லெசன், 3rd லெசன், 5th லெசன், 7th லெசன். ஓகேங்களா. இந்த மாதிரி லெசன்ஸ் வந்து நிறைய 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் எல்லாமே கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. அதுவும் இல்லாமல் இந்த ஃப்ளோரல் டயக்ராம் ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா அந்த அல்லியம் செப்பா, அதாவது அந்த
டெட்ரோமெட்ரி, கிளைடேரியா டெர்னிஷியா, அப்புறம் அந்த இந்த 3மே என்னன்னா இந்த இன்ஃப்ளோரசன்ஸ் அந்த மாதிரி லெசன்ஸ்ல வந்து நிறைய கேட்டிருக்காங்க. ஸோ என்ன பண்ணுங்க, நான் சொன்ன இந்த 5 லெசன்ஸையும் வந்து ஃபுல்லாக படிச்சிங்கனாலே போதும். இதுலேருந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்துடும். ஓகேங்களா? ஸோ லெசன்ஸ்லாம் வந்து ஃபுல்லாக கவர் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்பிளைன் த வேரியன்ட் டைப்ஸ் ஆஃப் பேரன் கைமா டிஷ்யூஸ். பேரன் கைமா டிஷ்யூஸ் நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. பேரன் கைமா, ஸ்க்ளீரன் கைமா, கோலன் கைமான்னு சொல்லிட்டு நிறைய கொஸ்டின்ஸ் நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஆனால் இதில் ஸ்பெசிஃபிக்காக என்ன கேட்டிருக்காங்கன்னா பேரன் கைமா டிஷ்யூவோட எக்ஸ்ப்ளனேஷன் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ என்ன பண்ணுங்க, அந்த கொஸ்டின் நீங்கள் ஃபுல்லாக எழுதுங்க. நெக்ஸ்ட் வந்து டிஃபரன்ஷியேட் சாப்வுட் அண்ட் ஹார்ட்வுட். ஓகேங்களா? சாப்வுட் என்னது, ஹார்ட்வுட் என்னன்னு சொல்லிட்டு கேட்டாங்க. ஸோ அந்த கொஸ்டின். நெக்ஸ்ட் வந்து ஸ்டொமேட்டாவோட ஸ்ட்ரக்சர். ஓகேங்களா? அந்த டிரான்ஸ்பிரேஷன் லெசன் நான் சொன்னேன். இப்போ தான் டிரான்ஸ்பிரேஷன் என்னன்னு சொன்னேன். அந்த ஸ்டொமேட்டாவிலிருந்து தான் கண்டிப்பாக நாளைக்கு தான். அப்போ ஸ்டொமேட்டாவோட ஸ்ட்ரக்சர் நீங்கள் கண்டிப்பாக வரைஞ்சாகணுமா இல்லையா? ஸோ அந்த கொஸ்டின் தான் இது. அதை ஒரு கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. ஸோ அதை நீங்கள் ஃபுல்லாக வரைஞ்சிருங்க. ஓகேங்களா? பார்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மோரார்லெஸ் கண்டிப்பாக ஒரு 4 இல்லை 5 பார்ட்ஸாக நீங்கள் மார்க் பண்ணியே ஆகணும். நீங்கள் டயக்ராம் மட்டும் வரைஞ்சிட்டு பார்ட்ஸ் மார்க் பண்ணாமல் விட்டீங்க, கண்டிப்பாக அதுக்கு 2 மார்க் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் விட்டுருவீங்க. ஓகேங்களா? அதை தாண்டி நீங்கள் ப்ரெசன்டேஷன் பண்ணுறதை பொறுத்து தான் அந்த டயக்ராம் எப்படி இருக்கு. அந்த டயக்ராம் அறகுறையாக இருந்ததுன்னா அதுவும் போச்சு. ஸோ என்ன பண்ணுங்கள், நீங்கள் டயக்ராம் ஓரளவுக்கு கொண்டு வந்துட்டீங்கன்னா நீங்கள் பார்ட்ஸ் மார்க் பண்ணிங்கன்னா ஓகே, உங்களுக்கு 4லேருந்து 5 மார்க்ஸ் போட்டுருவாங்க. அது இன்னும் நீட்டாக இருந்ததுன்னா ஓகே, ஃபுல் மார்க்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் நீங்கள் பார்ட்ஸும் மார்க் பண்ணதாக அறகுறை இல்லை டயக்ராமாக அங்கே கொஞ்சம் இதுவாக இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டம். ஓகேங்களா? சொன்னால் பண்ணுங்கள், டயக்ராம்ஸ் வந்து ஃபுல்லாக பார்த்து இந்த ஸ்டொமேட்டா என்ன பொறுத்து இந்த ஸ்டொமேட்டா வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? நிறைய கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை வந்து ஃபுல்லாக படிச்சிருங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்பிளைன் த இன்செக்டிவோரஸ் மோட் ஆஃப் நியூட்ரிஷன் இன் ஆங்கியோஸ்போர்ம்ஸ். அதில் பார்த்தீங்கன்னா 2 டைப் கேட்டிருக்காங்க. ஓகே, 18 கொஸ்டின் 2 டைப் கேட்டிருக்காங்க. ஒய் இஸ் மியாசிஸ் எசென்ஷியல் இன் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் ப்ரொடியூசிங் ஆர்கன்ஸ். மியாசிஸ் ஏன் வந்து ரொம்ப எசென்ஷியலாக இருக்குது ரீப்ரொடியூசிங் அனிமல்ஸ்லன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஓகே, மியாசிஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் வந்து டிஃபரன்ஷியேட் பிட்வீன் எஸ் ஃபேஸ் அண்ட் G2 ஃபேஸ் ஆஃப் செல் டிவிஷன். செல் டிவிஷன் அந்த மியாசிஸ்லேருந்து அப்படியே இதுலேருந்து கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸ் தான் இது. S2S அப்புறம் G2 செல் டிவிஷனு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து ரைட் த ஸ்டெப்ஸ் இன்வால்வ்ட் டியூரிங் த page multiplication in the which disintegration of host cell bacterial axel occurs a draw a diagram. அதாவது ஸ்டெப்ஸ் இன்வால்வ்டு சொல்லிட்டு நான் ஒரு கொஸ்டின் நான் ஃபஸ்ட்டே சொன்னேன். அந்த கொஸ்டின் தான். ஓகேங்களா? அந்த ஸ்டெப்ஸ் இன்வால்வ் கொஸ்டின்ஸில் வந்து நிறைய இருக்கும். ஃபர்ஸ்ட் லெசன்லேயும் ஒரு கொஸ்டின் இருக்கும், இந்த லெசன்லேயும் ஒரு கொஸ்டின் இருக்கும். ஸோ என்ன பண்ணுங்கள், இந்த ஸ்டெப்ஸ் இன்வால்வ்டு கொஸ்டின்ஸ் எங்கெங்கெல்லாம் படிக்கிறீங்களோ அதை ஃபுல்லாக படிச்சுக்கலாம். எப்படியும் ஓவரால் புக்லேயே ஒரு 4 கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். அந்த 4 கொஸ்டின்ஸ் வந்து கண்டிப்பாக ஒன்று வந்துடும். இப்போ தமிழில் வந்து இந்த இடச்சுட்டி போகணும்னு சொல்லிட்டு ஒன்று சொல்லுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி தான் இந்த கொஸ்டின். ஓகேங்களா? ஸோ அந்த கொஸ்டின் வந்து 4 நாள் தான் இருக்கும். அந்த மாதிரி இதுவும் 4 நாள் தான் இருக்கும். இந்த 4 கொஸ்டின் கண்டிப்பாக எதனா ஒன்று வந்துடும். ஸோ என்ன பண்ணுங்கள், இந்த 4 கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் தேடி கண்டுபிடிச்சு படிச்சிருங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து டிஸ்கிரைப் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் டிஎன்ஏ வித் டயக்ராம். டிஎன்ஏ ரொம்ப ரொம்ப சிம்பிள், டயக்ராமோட கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? டிஎன்ஏ வரைஞ்சி டயக்ராமோட அதை எக்ஸ்பிளைன் பண்ணினாலே முடிஞ்சது. ஓகேங்களா? அதோட ஃபுல் ஃபார்ம் எழுதுங்க. டிஆக்சிரிபோ நியூக்ளியாஸ்ன்னு போட்டுட்டு அதில் என்னென்ன பாயிண்ட்ஸ் ஃபஸ்ட்டு அந்த நியூக்ளியோடைட் செயின் பெப்டைட் பாண்டு ஃபார்ம் பண்ணுது, அப்புறம் அதை கண்டுபிடிச்சவங்க யார். ஓகேங்களா? அதுக்கப்புறம் அந்த அடினைன் குவானைன்னு சொல்லிட்டு அந்த சீக்வன்ஸ் இருக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த சீக்வன்ஸ் என்ன பண்ணுங்கள், எக்ஸ்பிளைன் பண்ணிடுங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து டபுள் ஹெலிகல் ஸ்ட்ரக்சரு, சிங்கிள் ஹெலிகல் ஸ்ட்ரக்சரு, இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் நிறைய ஆன்சர்ஸ் இருக்குது. ஓகேங்களா? நான் பண்ணுங்கள், பாயிண்ட் அவுட் பண்ணி எழுத உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக மாறிடும் அந்த கொஸ்டின்ஸ். ஓகேங்களா? ஸோ என்ன பண்ணுங்கள், இந்த 20 கொஸ்டின் ஸ்ட்ரக்சர் டிஎன்ஏ ஸ்ட்ரக்சர் கேட்டால் கண்டிப்பாக எழுதிடலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து 21st கொஸ்டின் வந்து செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இன் பாக்டீரியாவில் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் என்னன்னு சொல்லிட்டு கேட்டாங்க. ஸோ அந்த கொஸ்டின்ஸ் ஃபுல்லாக பார்த்துருங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்பிளைன் த ப்ரோட்டீன் ஸ்ட்ரக்சர். அடுத்து வந்து எக்ஸ்பிளைன் கிளைகாலிசிஸ் ஆர் EMP pathway. நெக்ஸ்ட் வந்து 24th கொஸ்டின் விச் வுட் இஸ் ரெஸ்பான்ஸ் ஃபார் த வைட்டல் ஃபங்க்ஷன் ஆஃப் த பிளான்ட். ஓகேங்களா? வைட்டல் ஃபங்க்ஷன் ஆஃப் த பிளான்ட். நெக்ஸ்ட் வந்து ஹவு டூ ட்ரீஸ் இன்க்ரீஸ் இன் வித். ஓகேங்களா? அந்த ட்ரீஸ் வந்து எதனால வித் வந்து இன்க்ரீஸ் ஆகுது எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து briefly discuss on 5 kingdom classification and note merits and demerits. ஃபர்ஸ்ட் லெசன் பார்த்துக்கோங்க. அது டிமெரிட்ஸ் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் கேட்டிருக்காங்க. 5 kingdom கிளாசிஃபிகேஷன் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதோட மெரிட்ஸ் டிமெரிட்ஸ் ஃபர்ஸ்ட் லெசன் இருக்க கொஸ்டின்ஸ் ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஜிம்னாஸ்டிக்ஸ். எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். ஸோ இந்த எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் வந்து படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, இது மோர் ஆர் லெஸ் இந்த கொஸ்டின்ஸ்லாம் ஃபுல்லாக நீங்கள் படிச்சிங்கன்னா நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி 40 மார்க்ஸ் கிட்ட நீங்கள் கெயின் பண்ணிடலாம். ஸோ நான் பண்ணுங்கள், இந்த கொஸ்டின்ஸ்லாம் ஃபுல்லாக படிச்சிருங்க. இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு நிறைய வேணும் அப்படின்னு என்ன பண்ணுங்கன்னா எங்களுக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நாங்கள் வந்து உங்களுக்கு அந்த வீடியோஸ்லாம் பண்ணி கண்டிப்பாக போட்டுருக்கோம். ஓகேங்களா? நம்ம இந்த மாதிரி பயோசாலஜி வீடியோவில் பார்ப்போம். பாய்.